வணக்கம். நான் அசோக் ஜைனர்ல இருந்து நேற்றைக்கு வரைக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்க்கு க்ளோசிங் ரேங்க்ஸ் ஆல் இண்டியா பேஸ் க்ளோசிங் ரேங்க்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பேர் எஸ்சிஏ கேட்டகரிக்கும் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எஸ்சிஏ கேட்டகரிக்கான க்ளோசிங் ரேங்க்ஸ் இங்கே பார்க்க போகிறோம். எஸ்சிஏ கேட்டகரிங்கிறது வந்து எஸ்சியில் ஒரு சப் கேட்டகரியாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். 1/16 ஆஃப் த சீட்ஸ் வந்து எஸ்சிஏ கேட்டகரிக்கு வந்து அலாட் ஆகும். ஸோ அந்த கேட்டகரியில் என்னென்ன சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பேசிக்காக கேட்டகரி ரிசர்வேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ் எஸ்சிஏ கேட்டகரி சீட்ஸை எடுத்துக்கலாம். இந்த சீட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக எஸ்சிஏ கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இருக்கும். பட் இதில் ஒரு மேஜர் பார்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி இது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆல் இண்டியா ரேங்க், அதில் எஸ்டி கேட்டகரி ரேங்க் இருந்தாலும் அது பிரோஜனம் இல்லை. ஆல் இண்டியா கேட்டகரி ரேங்க் பேஸ் பண்ணி இந்த ரேங்க்குக்கு லெட்டஸே 15,000 இருக்குது, 30,000 இருக்குன்னு வச்சுப்போம். 30,000க்கு கீழே எத்தனை எஸ்சிஏ கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வருவாங்கங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வருஷம் லைட்டாவது சேஞ்ச் ஆகும். ஏன்னா மொத்த நம்பர் ஆஃப் எஸ்சிஏ கேண்டிடேட்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஸ்டேட் ரேங்க் மட்டும் இல்லை, அதுக்குள்ள எஸ்சிஏல எத்தனை பேர் இருக்காங்க. இது எப்போ தெரியும்? ஜூன் எண்டில் தான் தெரியும், இல்லை ஜூலை பிகினிங்கில் தெரியும். அப்போ உங்களுக்கு அதில் 1 2 3 4 5 நீங்கள் எத்தனாவது ரேங்க்ல வர்றீங்க, அதாவது எஸ்சிஏ கம்யூனிட்டி ரேங்க், இதுதான் உங்களுக்கு முக்கியம். ஓகேவா? அது வச்சு தான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம இப்போ சும்மா இருக்க முடியாது. கரெக்டாக இப்போ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம இப்படி தான் இருக்கும்னு லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி கோரிலேட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எப்படியும் நேற்றுக்கு ஒருத்தங்க ஹார்ஷாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எதுக்கும் கம்யூனிட்டி ரேங்க் தான் பார்க்கணும், ஸ்டேட் ரேங்க் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் அதுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நான் இந்த டிசிஷனும் எடுப்பேன், எதுவுமே எவாலுவேட் பண்ண மாட்டேன், இப்போ சும்மா இருப்பேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை இக்னோர் பண்ணலாம். பட் நம்ம இல்லைனா என்ன பண்ணலாம், இப்போ அட்லீஸ்ட் லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வேற என்ன ரேங்க்குக்கும் ரெடியாக இருக்கலாம். கரெக்டா? ஸோ என்னன்னா, இன்ஸ்டிடியூட் என்ன கிடைக்கும்னு ஒரு அப்ராக்சிமேட் ஐடியாவாவது வேணும் இல்லையா? அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னது? ஆல் இண்டியா ரேங்க். அதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 1,48,000னா லாஸ்ட் இயரோட ரேங்க் வந்து ஸ்டேட் ரேங்க் 9,661 வந்திருந்துச்சு. லாஸ்ட் இயர் எஸ்சிஏல இந்த கேண்டிடேட் 37வது ரேங்காக இருந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? செங்கல்பட்டு கிடைச்சது. அப்போ இது எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டும் கூட, எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்காது கண்டிப்பா. ஏன்னா 148லேருந்து 78,000 இருக்கக்கூடிய ஒரு சீட் கிடைக்காது. மற்றதுக்கெல்லாம் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. இதுல வேரியேஷன்ஸ் வரலாம். 37வது இருந்தவங்க இந்த வருஷம் 25வது வந்துட்டாங்கன்னா இங்க வரும். ஆனா 10வது வரதுக்கு சான்ஸ் இல்லை, அது கிடைக்காது. அதே மாதிரி நான் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் 2,34,000 ரேங்க் இருக்கேன்னா, மேபி எஸ்சிஏ கம்யூனிட்டி கீழே லாஸ்ட் இயர் 102வது ரேங்க் இந்த கேண்டிடேட் வந்திருந்தாங்க. 2,34,000 ரேங்க் வாங்கினவங்க. அவங்கள மாதிரியே நான் 102 வந்தேன்னா எனக்கு இது கிடைக்கும். ஆனா எனக்கு என்ன கிடைக்காது? இதுக்கு வர்றது கஷ்டம். ஏன்னா 102லேருந்து நான் எங்க போகணும்? 68 பேர் கம்மியாகணும். அது எனக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்டா கிடைக்கும். இது ஒரு வேலிட் ஸ்டாட்டிஸ்டிக் தான். மேபி நம்மளால 102 90 ஆகுமா 70 ஆகுமான்னு பண்ண முடியாது. ஆனா இது பார்க்க முடியும். அதை வச்சாவது எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 15 நாள் இருக்குது, வேல்யூபிளா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்கிறதுக்காக தான் இது. ரொம்ப ஹார்ஷான கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. அப்படி இருந்துச்சுனாலும் வீல் டேக் இட் லைக் தட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? என்னோட ரேங்க் வந்து ஒரு 1,40,000 இது என்னோட அப்ராக்சிமேட் ரேஞ்ச். இதுல இருக்கக்கூடியதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது கிடைக்கிறதுக்கு என்ன வேணும்? என்னோட ஸ்டேட் ரேங்க் வந்தாதான் எனக்கு தெரியுங்கிறது தெரியும். ஸ்டேட் கம்யூனிட்டி ரேங்க்ல நான் 34வது எஸ்சிஏக்குள்ள வந்தாதான் பண்ணணும். பட் என்னோட ஆல் இண்டியா ரேங்க்ங்கிறது எஸ்சி ரேங்க் கிடையாது. ஓவரால் ஆல் இண்டியா ரேங்க் இருந்தா யூஸ்வலா இப்படித்தான் வருவாங்க அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எனக்கு கிடைக்காது. ஸோ நான் இப்போ இதுக்கு மேல ஒரு 3-4 சீட்டோ எடுத்து எவாலுவேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இந்த சீட்ஸ்லாம் எனக்கு ஒருவேளை பாசிபிலிட்டி இருக்கும், நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா, இந்த சீட்டை இந்த ஆர்டர்ல தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சேலம் தான் பெட்டர் தென் கேஏபிவி ட்ரிச்சி அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இது வேற யாரோ பண்ணின ஒரு ரேங்க் ரேஞ்ச். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3000 ரேங்க் ரேஞ்ச் தான். 2 கேண்டிடேட் டிஃபரன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆர்டர்னு கிடையாது. எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு சேலம் வேணும், எனக்கு ட்ரிச்சி வேணும், 2 இன்ஸ்டியூட்லையும் போய் எவாலுவேட் பண்ணேன். இதுல ஒரு இன்ஸ்டியூட் பெட்டர், அதை நான் ஃபர்ஸ்ட்ல எடுத்துப்பேன். ஆனா எனக்கு பாசிபிலிட்டியை இங்க இருந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பேன். மேபி ஒரு 1,34,000 நான் 1,48,000 இருந்தேன்னா அதுல இருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏன்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இதுல 8 பேர் தான் டிஃபரன்ஸ் இருக்காங்க, அவ்வளவுதானே. அந்த 5 பேர் நம்ம முன்னாடி போயிட்டோம்னா மேபி 8 பேர் முன்னாடி போயிட்டோம்னா இங்க கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி என்னோட ரேங்க் ரேஞ்ச் 2 lakhsன்னு வச்சுப்போம். 2 lakhsக்கு எங்க இருக்குது? இந்த ஏரியால 2 lakhs வருது. ஸோ இந்த ரேங்க் ரேஞ்சுக்கு ஒரு 10,000 மேல இருக்கிறதும் இந்த சீட்ஸும் கிடைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து கடைசி வரைக்கும் கூட நான் எவாலுவேட் பண்ணி ஒரு ஆர்டரை எடுத்துக்கலாம். என்னோட
ரேங்க் ரேஞ்ச் வந்து 3 lakhsனு வச்சுப்போம். அப்போ எனக்கு இங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் ஸ்டில் நான் 133க்குள்ள வந்துட்டேன் தமிழ்நாட்டுலனா மேபி சான்ஸ் இருக்கும். பட் இங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கறதையும் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். பட் ஸோ நான் என்ன பண்ணணும், அடுத்தது பிரைவேட் கோட்டாக்கு போகணும்னா ரெடி ஆகணும். 115 SCA கேண்டிடேட்ஸ் லாஸ்ட் இயர் சீட் எடுத்திருந்தாங்க, 115 பேர். அண்ட் SCA கேண்டிடேட்ஸ் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக SCA சீட்ஸ் தான் எடுப்பாங்க, ஓப்பன் சீட்ஸ்க்கு போக மாட்டாங்க. அண்ட் SCA ரேங்க் 133, ஸ்டேட் ரேங்க் 15681, இல்லை ஆல் இண்டியா ரேங்க் 2,60,60,000. இதுதான் லாஸ்ட்டாக எடுத்த கேண்டிடேட்டோட ரேங்க். இது லாஸ்ட் இயர் நமக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா நீல்கிரிஸ் நாகப்பட்டினம் எனக்கு கிடைச்சிருக்கும், ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிருக்கும். இதுதான் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. அதனால இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் டிசிஷன்ஸ் எடுக்கிறோம், நோயிங் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் எடுத்துக்கிறோம், செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டால இது 4.3 to 5.4 lakhs per annum அது இருக்கிற சீட்ஸ். அந்த சீட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர், ஆப்வியஸாக CMC வெள்ளூர் பத்தின உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா இந்த சீட் எடுப்பீங்க. நீங்கள் போய் CMC வெள்ளூர் வீடியோ ஒரு தடவை பாருங்க. அதில் SCA கேட்டகரிக்கு நான் மைனாரிட்டிக்கும் சீட்ஸ் இருக்குது. ஒரு சீட் லாஸ்ட் இயர் இருந்துச்சு, அந்த சீட் 73,000 ரேங்க் வரைக்கும் போயிருக்குது. இஸ் அன் எக்ஸலன்ட் சீட். இந்தியாவில் இருக்கிற டாப் 4 இன்ஸ்டியூட்ஸில் ஒன்று. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃபீயும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஹை இல்லை. உங்களுக்கு ஃபீ வந்து 48,000 per annum தான் இருக்கும். இனிஷியலாக மட்டும் ஒரு 36,000 ரூபா முதல் வருஷத்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் உங்களால் ஹாஸ்டல் ஃபீ எல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணுங்கள். பெரிய டிஃபரன்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும் இருக்காது. அண்ட் PSG அடுத்தது, முத்துக்குமரன் அடுத்தது. முத்துக்குமரன்லாம் 2 சீட் தான் இருக்குது, அதனால அது போயிருக்கும். இல்லை சென்னை என்ன இடத்துல இருக்கக்கூடிய காலேஜுங்கிறத பொறுத்து அது போயிருக்கும். அண்ட் KMCH இது எல்லாமே இதனோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இங்கே நீங்கள் இருக்குது. உங்களுக்கு 3 லட்சம் அப்படின்னா ரேங்க் இங்கேருந்தே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி 1, 2, 3 இங்கே மேலே பார்த்து அதிலிருந்தே எவாலுவேட் பண்ண ஆரம்பிங்க, எந்த காலேஜஸ் எனக்கு வேணும்னு சொல்லி. இதில் இருக்கிற ஆர்டரே போடாதீங்க, வேறு ஆர்டர்ஸ் கூட போட்டுக்கலாம். அண்ட் இதில் 3,60,000 வரைக்கும் சீட்ஸ் வரைக்கும் போயிருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா SCA ரேங்க் 307 அண்ட் ஸ்டேட் ரேங்க் 19,000 ஆர் ஆல் இண்டியா ரேங்க் 3,60,000 வரைக்கும் போயிருக்கு. இப்போதைக்கு நம்மகிட்ட இந்த ஆல் இண்டியா ரேங்க் மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது. அண்ட் இதில் எனிபடி ஹூஸ் அபவ் 2.2 lakhs ரேங்க் ரேஞ்ச், அங்கே 2.2 lakhs வரைக்கும் 2.6 வரைக்கும் முடிஞ்சுது. பட் 2.2 லட்சத்துக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கனாலே இதை கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்பாமல் இதையும் பார்த்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓகேனா இல்லைனா BDS சீட்ஸும் பார்த்து வச்சுக்கலாம், அதையும் மென்ஷன் பண்ணலாம். மொத்தம் எத்தனை பேர் இங்கே எடுத்திருந்தாங்க? 60 SCA கேண்டிடேட்ஸ் இங்கே எடுத்திருந்தாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 133, இங்கே ஒரு 60 கேண்டிடேட்ஸ் மொத்தம் எடுத்திருந்தாங்க. டோட்டல் SCA சீட்ஸ் எந்த ரேங்க் வரைக்கும் போயிருக்குது? SCAல 307 வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் போயிருக்குது லாஸ்ட் இயரோட ஸ்டாட்டிஸ்டிக். அண்ட் 3,60,000 அது ஆல் இண்டியா ரேங்க். SCA கேண்டிடேட்ஸில் 2.2 லட்சத்துக்கு கீழே 2.6 lakhs வரைக்கும் நம்ம பார்த்தோம் கவர்மெண்ட் சீட் கிடச்சிருந்துச்சு. பட் ஸ்டில் ஒரு சேஃபர் சைடுக்கு நான் 2.2 lakhs வரைக்கும் இருக்குன்னா கான்ஃபிடென்ட்டாக கவர்மெண்ட் சீட் கிடைக்கும்னு நினைக்கலாம். பட் ஸ்டில் டிவியேஷன்ஸ் மேபி தேர் ஃபார் SCA எவ்ரி இயர். ஸோ ப்ரைவேட்டும் பார்க்கணுன்னா பார்த்து வச்சுட்டு கவுன்சிலிங் அப்போ நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் அப்போ நம்மளோட SCA ரேங்க் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அந்த 30,000 அடிஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டை பே பண்ணணுமா, ப்ரைவேட் இன்ஸ்டியூட் சீட்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டாக்கு பண்ணணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட்ஸ் ஜஸ்ட் இன் கேஸ் தேவைன்னா அதை ஃபில் பண்ணிக்கலாம். 2.2 to 2.6 lakhs இருந்துச்சுன்னா மேபி அந்த லாஸ்ட் 5-6 இன்ஸ்டிடியூட் தான் நமக்கு இருந்துச்சு மேபி. ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணணும், ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை ரெடி பண்ணி வச்சிடணும். கவர்மெண்ட் சீட்டுக்கு கண்டிப்பாக செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரையும் பார்த்து அதில் இருக்கக்கூடிய டாப் 3-4 காலேஜஸோ 5 காலேஜஸோ கண்டிப்பாக போடணும். அதில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டருங்கிறது இதில் கொடுத்துருக்கிற ஆர்டர் கிடையாது. திருப்பியும் மென்ஷன் பண்ணுறோம், இதில் முத்துக்குமரன் இருக்குன்னா முத்துக்குமரன் டாப் கிடையாது, அது க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா 2 பேர் ஏதோ ரீசனுக்காக அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. மற்றபடி இதுதான் ஆர்டர் வெரி கிளியர்லி. யூஷுவல் ஆர்டர் வந்து PSG, KMCH, வேலம்மாள் இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் மற்ற கேட்டகரியில் போய் பார்த்துக்கோங்க, இல்லை நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் 2.6 lakhsலேருந்து 3.7 lakhs. 3.7 lakhsனா என்ன? 3.6 something lakhsல தான் எது முடிஞ்சுது? பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா. அந்த 4.35 to 5.4 lakhs சீட்ஸ் வந்து இந்த ரேங்க் ரேஞ்சில் தான் முடிஞ்சுது. கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே இருக்கக்கூடிய பிரைவேட் சீட்ஸ், அந்த சீட்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் சீட்ஸ் ஜஸ்ட் அபவுட் 2.6 lakhs அப்படி இருந்தால் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் சீட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். 3 லட்சம் இருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டை போடலாம். அதுக்கப்புறம் பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் தான் கான்ஃபிடென்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போடலாம். செல்ஃப் ஃபினான்சிங் எடுத்துக்கோங்க, ஃபில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. பட் அது கிடைக்காது, அதனால நான் மற்றதையும் பார்ப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஃபில் பண்ணுங்க. மேபி பார்டரில் இருந்தால் ஒரு வேளை சான்ஸ் இருக்கும். ஏன் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட் MBBSஓ BDS சாய்ஸஸோ ஃபெயில் பண்ணலாம். செல்ஃப் ஃபினான்சிங்கோட மெடிக்கல் காலேஜஸோட மெடிக்கல் காலேஜஸோட கவர்மெண்ட் கோட்டா சீட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா ஃபீ ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா BDS சாய்ஸஸ் பார்த்துக்கலாம்.
மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆப்ஷன்ஸ் இப்போ 3.7க்கு மேலே இருக்கீங்கன்னா ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டா உங்களுக்கு ஓகேனா மேனேஜ்மெண்ட் கோட்டா பாருங்கள், அது உங்களோட கால். ஏன்னா இது வந்து ஓவர் 3.7 லேக்ஸ் இருக்கணும். 3.7 லேக்ஸுக்கு மேலே இருக்கீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட பாருங்க, அது டு பி ஆன் த சேஃபர் சைட். 1 லேக் இல்லை, இது 3.7 லேக்ஸ் மேலே இருக்கீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆப்ஷன் பாருங்கள். ஒருவேளை 3.2 3.3ன்னு இருக்கீங்கன்னா கூட பெட்டர் அந்த லேக்ஸுக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்பாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா முதலே போட்டு வைங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டு வைக்கல அப்படின்னா லேட்டராக உங்களால் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆட் பண்ண முடியாது. இப்போ 1000 நீங்கள் வந்து 13.5 லேக்குக்கு ரெடியாக இருக்கிற ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா தென் 1000 ருபீஸை இப்போ யோசிக்கக்கூடாது இந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா. சரி, அண்ட் அபவ் 3.7 லேக் ரேஞ்ச்னா 3.2 லேக்ஸுக்கு அபவ் அப்படின்னாலே கவர்மெண்ட் கோட்டா டு பி ஆன் த சேஃபர் சைட். பட் டிஎன் மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி, அதர் ஸ்டேட் கோட்டா, இல்லை பிடிஎஸ்ல ப்ரைவேட், இது எல்லாத்தையுமே பார்த்து வைக்கிறது ரெடி. எவாலுவேட் பண்ணுங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸை. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ப்ரைவேட் கோட்டாக்கும் ஒரே எவாலுவேஷன் தான். அதை நீங்கள் மாற்றி ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறதுக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ஒரே ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா கவர்மெண்ட் கோட்டாவையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா யூஸ்வலாக போடுவீங்க, அதில் சேஞ்சஸ் இருந்தாலும் மாற்றிக்கலாம். சரிங்க, ஸோ இது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆன் ஃபார் SCA கேண்டிடேட்ஸ். வேறு கேட்டகரிஸ்க்கு வில் ஆல்சோ கம் அப் வித் சம்திங். மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்றைக்கி போடுறதா இருந்தால் நாளைக்கு தான் போட முடியும்னு நினைக்கிறேன். மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் மற்ற எல்லா வீடியோஸும் NRI கோட்டா, மைனாரிட்டி கோட்டா, அது எல்லாமே நாளைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பார்க்குறோம். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுலேயும் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். இன்னொரு 2 days 3 days ஆகும் இதெல்லாம் முடிக்கிற வரைக்கும். அதில் கொஸ்டின்ஸுக்கு நம்ம ரெகுலராக ஆன்சர் பண்ணுறதுக்கு. பட் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜைனர் இருந்தீங்கன்னா ஜைனர் சப்ஸ்கிரைபர்ஸ் டேரெக்டாக கால் கூட பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் அ லாட், ஆல் தி பெஸ்ட்.